கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு பெரிய நகரம். நகரத்தில் மிக பெரிய கத்தோலிக்க தேவாலயம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அது. கோவிலில் ஏறக்குறைய 2000 பேருக்கு மேல் கூடியிருந்தார்கள். பூசைக்கு வந்தாங்களா, பூசை கண்டாங்களா? இல்லை, பூசையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுதான் சரியான வார்த்தையாக சொல்ல முடியும். நற்செய்தி முடிந்து மக்கள் உட்காருகிற நேரம் அது. பங்குசாமியார் பிரசங்கத்துக்கு தயாரானார். அப்பொழுது திடீரென்று 2 மர்ம நபர்கள் கோயில் வாசல்லேருந்து அப்படியே நேராக பிடத்தை நோக்கி வந்தாங்க. கருப்பு பேண்ட்டு, கருப்பு சட்டை, கருப்பு முகமூடி, கையில் 2 பேரும் AK-47 துப்பாக்கி வைத்திருந்தார்கள். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விறுவிறுப்பாக பார்த்தார்கள். அவர்களும் விறுவிறுப்பாக பீடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு என்ன நடக்கிறதுனே புரியல. பிரசங்கத்துக்கு முன்னால் பங்குசாமியார் ஏதாவது ட்ராமா போடுறாரா அப்படின்னு கூட நினச்சாங்க. 2 பேரில் ஒருவன் மைக்கை பிடித்து சொன்னான், நன்றாக கவனியுங்கள், இயேசுவுக்காக சாவேன் என்று அடம் பிடிப்பவர்கள் மட்டும் ஆலயத்தில் உட்கார்ந்திருங்கள் அப்படின்னு சொன்னார். மீதி பேர் தப்பி ஓடிவிடுங்கள். சொன்னது மட்டும் இல்லாமல் இது சும்மா தமாசுக்காம சொல்கிறாருன்னு நினைக்கூடாது அப்படின்றதுக்காக தன் கையில் வைத்திருந்த AK-47 துப்பாக்கியை மேலே தொங்கிக் கொண்டிருந்த கிளஸ்டர், அந்த கொத்து விளக்கு, அதை பார்த்து சுட்டார். அது அப்படியே நொறுங்கி மரணித்து கீழே விழுந்து விட்டது. உடனடியாக அந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தமிழ் சினிமா பார்த்த அத்தனை பேருக்கும் புரியும். அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் ஓட ஆரம்பித்தாங்க. பெண்கள், குழந்தைகள் அலறினார்கள். உபதேசியார், பூசை செய்த பையனுங்க, பாடகர் குழு, ஏன் கன்னியாஸ்திரிங்க சிஸ்டர்களும் எப்படியாவது கூட்டம் முன்னி அடித்து வாசற்படியில் ஒரு பெரிய கூட்டமே தள்ளு முள்ளுக்கு இடமானது. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அங்கு இங்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 20 பேர் மட்டும் அசராமல் உட்கார்ந்திருந்தார்கள். ஃபாதர் பிரசங்க மேடையில் கொஞ்சம் நெளிஞ்சிக்கிட்டு இருந்தார். நாமளும் அவங்கள மாதிரி ஓடி போயிருக்கலாமோ, தப்பாக முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ள அந்த 2 பேரில் ஒருத்தர் முகமூடியை கழற்றி விட்டு சொன்னார், ஃபாதர், பொய் விசுவாசிகள் எல்லாம் போய்விட்டார்கள், நிஜ விசுவாசிகள் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தொடர்ந்து பிரசங்கிக்கலாம், பூச வைக்கலாம், நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்களாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கூட நிஜ விசுவாசிகளாக இந்த நவநாட்களில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா மரியாவின் அமல உற்பவ மறை உண்மையை முழுமையாக எளிதாக புரிந்து கொள்ளும் நிலையில் ஏற்றுக்கொள்வோம். புரிந்து கொள்கிற நிலையில் இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற சந்தேகமே வரக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் தாய் மரியா பிறப்பு நிலை பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறை உண்மை கிறிஸ்துவை நம்பிக்கையாக தொடக்க கால திருச்சபையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆயினும் அந்த மறை உண்மையை அனைத்துலகுக்கும் அதிகாரப்பூர்வமாக எடுத்து உரைத்தவர் திருத்தந்தை 9ஆம் பயஸ் ஆவார். திருத்தந்தை 9ஆம் பயஸ் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் இயேசுவின் அன்னையாகிய மரியா பற்றி கீழ்வரும் மறை உண்மையை வழுவா வரத்தோடு
அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். புனித கன்னிமரியா தாம் கருவில் உருவான முதல் நொடியிலிருந்தே வல்லமை மிக்க கடவுளின் தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனுக்குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேறு பலன்களை முன்னிட்டு பிறப்பு நிலை பாவக்கரை அனைத்திலும் இருந்து பாதுகாக்கப்பட்டார். அதான் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1854 இன்எஃபிபிலிஸ் தேயுஸ் என்ற நிலைகளில் போப் பயஸ் 9 சொல்லியிருக்கிறார். பிறப்பு நிலை பாவமும் செயல் வழி பாவமும், முதல்ல அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். கத்தோலிக்க திருச்சபை மரியாவை அமல அன்னை என்று அழைக்கும் பொழுது, மரியா முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவா ஆகியோரின் கீழ்ப்படியாமையால் இவ்வுலகில் நுழைந்த பாவமாகிய பிறப்பு நிலை பாவத்திற்கு உட்படாமல் கடவுளின் தனிப்பட்ட அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்று திருச்சபை போதிக்கிறது. எல்லா மனிதரைப் போலவே மரியாவும் ஒரு மனித பிறவித்தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கடவுள் மரியாவை தனிப்பட்ட விதத்தில் பிறப்பு நிலை பாவத்தில் இருந்து பாதுகாத்தார் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் போதனை. பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மரியா பிற மனிதரைப் போல் செயல் வழி பாவத்தில் விழவில்லை. கடவுளுக்கு எதிராக அவர் ஒருபோதும் செயல்படவில்லை. கடவுள் அவருக்கு அளித்த சுதந்திரத்தை அவர் தவறாக பயன்படுத்தவில்லை. இதற்கு கடவுளின் தனிப்பட்ட அருள் மரியாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அமலோற்பவமும் இயேசுவின் கன்னி பிறப்பும் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்த்தால், இயேசுவின் தாயாகிய மரியா பாவக்கரை படியாமல் கடவுளின் தனி அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறையுண்மை ஒன்று. மரியா இயேசுவை ஆண் துணையின்றி தூய ஆவியின் வல்லமையால் கரைதரித்து உலகிற்கு ஈந்தார் என்னும் மறையுண்மை மற்றொன்று. சிலர் இந்த இரண்டு மறையுண்மைகளையும் பிரித்தறியாமல் குழப்புவது உண்டு. மரியாவின் பெற்றோர் சோக்கின், அன்னம்மாள், இதுதான் மரபு. அன்னாவின் உதிரத்தில் கருவான மரியாவில் கடவுள் பிறப்பு நிலை பாவத்தினால் பாதிக்கப்படாமல் பாதுகாத்தார். இவ்வாறு மரியா கடவுளின் மகனாகி இயேசுவை பெற்றெடுக்க கடவுளுக்கு உகந்த கருவியாக மாறினார். மரியாவை கடவுள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாத்ததற்கு இயேசுவின் சிலுவை சாவு மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக நிகழ்ந்த மீட்புத்தான் வழியாக அமைந்தது. எப்படி? இயேசுவின் சிலுவை அல்லது இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, அவர் கொண்டு வந்த மீட்பு இயேசுவின் பிறப்புக்கு முன்னால் சென்று மரியன்னையின் பாவத்தில் விழாமல் பாதுகாத்தது. இதுதான் உண்மையான திருச்சபையின் புரிதல். ஏன்னா கடவுளுக்கு காலமும் நேரமும் இல்லை, முன் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மரியாவில் கடவுள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாத்ததற்கு இயேசுவின் சிலுவை சாவு மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக நிகழ்ந்த மீட்பு தான் வழியாக அமைந்தது. வரலாற்றில் இயேசு வந்து தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் அந்த மீட்பின் பலனை மரியாவிற்கு வாழ்வில் யதார்த்தமாக்கினார். மரியா அமல உற்பவியாக உள்ளார் என்பதை கத்தோலிக்க திருச்சபையும் மரபு வழி திருச்சபையிலும் ஏற்றுக்கொள்கின்றன. அமலோற்பவியான மரியாவின் திருவிழா டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அதிலேருந்து 9 மாதங்கள் கணக்கிட்டு நீங்கள் பார்த்தால் மரியாவின் பிறப்பு திருவிழா செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் கொண்டாடப்படும். கரெக்டாக இருக்கும் கணக்கு, நீங்கள் பாருங்கள். மரியா பிறப்பு நிலை பாவத்திலிருந்து கடவுளின் தனிப்பட்ட அருளால் பாதுகாக்கப்பட்டார். மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. இந்த மறையுண்மை அப்படியே எழுத்துக்கு எழுத்து என்னும் முறையில் விவிலியத்தில் இல்லை, கஷ்டப்பட்டு தேடாதீங்க. ஆனால் அந்த மறையுண்மையின் அடிப்படைகள் விவிலியத்தில் உள்ளன. கத்தோலிக்க திருச்சபை இந்த விவிலிய அடிப்படையையும் வரலாற்று போக்கில் கிறிஸ்துவ நம்பிக்கையை திருச்சபை நடைமுறையில் விசுவாச உண்மையாக ஏற்றவற்றையும் கருத்தில் கொண்டு
மரியாவின் அமல உற்பவத்தை ஏற்று கற்பிக்கிறது. அன்னையை போன்று நாமும் ஆண்டவரின் அடிமை என்று நம்மை தாழ்த்தி கொண்டால் கடவுளின் செயல்பாடு நம்மிலும் நிகழும் என்பதுதான் உண்மை. முழுமையாக கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை 100% ஏற்றுக்கொண்டால் 99.9 இல்லை, 100% கையளித்ததால் இறைவனுக்கு ஏற்புடையவரானார். அதுபோல நாமும் ஏற்புடையவராகலாம். மரியா நமக்கு ஒரு ஒப்புயர்வற்ற எடுத்துக்காட்டு. எப்படி? இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி நம்பிக்கையுடன் கீழ்ப்படிதலுடன் தன்னை முற்றிலும் கையளித்து ஒரு மாற்றமே மரியாள் பெறுகிறார். இயேசு ஒரு முறை ஒரு மாற்றம் பெற்றார், நமக்கெல்லாம் தெரியும், தோற்ற மாற்றம் என்று சொல்லுவோம். மரியாள் பல முறை தோற்ற மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய வாழ்வில். ஆகட்டும் என்று தமது ஒப்புதலை வானதூதரிடம் தெரிவித்து மீட்பரின் அன்னையாக உருமாற்றம் அடைகிறாள் அன்னை மரியாள். யூதா மலைநாட்டில் எலிசபெத்திடம் விரைந்து சென்று நற்செய்தி அறிவிப்பு தூதுவராக உருமாற்றம் அடைகிறாள் அன்னை மரியாள். கானாவூர் திருமணத்தில் அயலாரின் தேவைகளை நிறைவு செய்து பொதுநல தொண்டராக உருமாற்றம் அடைகிறாள் அன்னை மரியாள். சிலுவையின் அடியில் நின்ற பொழுது சாகாமலேயே மறை சாட்சியாக உருவாற்றம் பெறுவதற்கு தம்மை உட்படுத்தி கொண்டாள் அன்னை மரியாள். பெந்தகோஸ்தே பெருவிழாவின் பொழுது சீடருடன் இறை வேண்டலில் பங்கு பெற்று தலைமை தாங்கி திருச்சபையின் அன்னையாக உருமாற்றம் பெற்றாள் அன்னை மரியாள். இந்த அன்னையின் விழாவை கொண்டாட நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்னையின் பிள்ளைகளாக அன்னையின் வழி காட்டுதலை பின்பற்றி நாமும் நம் வாழ்வு முழுவதிலும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் பொதுநல தொண்டர்களாகவும் இரத்தம் சிந்தியோ சிந்தாமலோ மறை சாட்சியாகவும் நாமும் உருமாற்றம் பெற முடியும் என்ற நம்பிக்கையை அன்னை மரியாள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்வோம். அன்னையின் பாத வழியில் நமது பாதங்களை படிய வைப்போம். ஜெபமாலை சொல்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை ஜெபமாலை கணக்கு இல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நல்லது. ஆனால் அன்னை மரியாளின் வாழ்வை கண்டு பாவித்து அந்த ஜெபமாலை சொல்லப்படுதா, அல்லது இன்னும் மணி இருக்குதான்னு பார்த்து இப்படி உருட்டிகிட்டு இருக்கிறோமா? பல பேர் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையை ஒத்துக்கணும். நம்ம டைமும் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்னும் எத்தனை மணி இருக்குது, முடிச்சிடலாமா, அதுக்குள்ளே 5:30 மணி ஆகிடுமா, பாட்டு போடணுமே, பூசை தொடங்கணுமே, டைமிங் தான், எல்லாம் டைமிங் தான். இன்றைக்கி எதில் டைமிங் இல்லை சொல்லுங்கள்? காலையில் ஏஞ்சையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாம் டைமிங் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை. கடவுள் எந்த நேரத்தை படைத்தாரோ இல்லையோ, நம் அனைவரையும் படைத்து அந்த நேரத்திற்கு நம்மை உட்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் காலம் கடந்தவர். இருப்பினும் காலம் கடக்க முடியாத நமக்கு, இந்த காலத்தை கடக்க முடியாத நம்மை அன்னை மரியாள் வழியாக கடக்க வைப்பார் கண்டிப்பாக. நமது காலமும் நேரமும் கடவுள் கையில் இருப்பதை உணர வேண்டிய கால கட்டாயத்திற்கு வந்துவிட்டோம். எந்த சூழலிலும் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழி பின்பற்ற அன்னை மரியாளின் கரம் பிடிப்போம். அவள் ஒருவளே நமக்கு வழிகாட்டியும் ஒளியும் ஆவாள். ஆமேன்.